அண்மைச் செய்தி. நெல்லையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இருவருக்கிடையே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது ஒருவருக்கு. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, என்ன நடந்தது? இது பற்றிய விவரம். நிச்சயமாகவுமா, நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மூக்கன். இவர் தொழிலாளி. அதே பகுதியைச் சேர்ந்த இவரது உறவினர் தங்க கணபதி ஆகிய இருவரும் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தனர். கடந்த 2 பேரும் ஏற்கனவே ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து சமீபத்தில் தான் சிறையில் இருந்து வெளியாகி வந்துள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதியில் உள்ள ஒரு மதுக்கடையில் 2 பேரும் ஒன்றாக அமர்ந்து மது குடித்துள்ளார்கள். அப்போது இருவருக்கும் இடையே போதையின் காரணமாகவும் மேலும் கஞ்சா பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையான கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் உச்சியிலும் அடுத்ததால் ஆத்திரமடைந்த மூக்கன் தன் கையில் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து தங்க கணபதியை சரமாரியாக வெட்டியுள்ளார். தங்க கணபதி வெட்டு பட்டதும் தகவல் அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்த அவரது சகோதரர் முத்துக்குமார் உடனடியாக மூக்கன் வீட்டுக்கு சென்று, அப்போது எனது சகோதரர் தங்க கணபதி மீது சமீபத்தில் நடந்த ஆயுள் தண்டனையிலிருந்து விடுதலாகி வெளிவந்துள்ளார். திருந்தி வாழ நினைக்கும் போது அவர் இப்படி செய்யவில்லை என தெரிவித்து மூக்கனை அருவாளால் முத்துக்குமார் சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முத்துக்குமாரையும் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே அருவாள் வெட்டிய உயிருக்கு போராடி கொண்டிருந்த தங்க கணபதி, மூக்கன் ஆகிய 2 பேரும் பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சிகிச்சை பலனில்லாமல் மூக்கன் இறந்துள்ளார். இதையடுத்து இந்த வழக்கு என்பது தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை என்பது மிக அதிகரித்து உள்ளதன் காரணமாக பல இடங்களில் தொடர்ந்து கஞ்சாவை காவல்துறையினர் தங்களுடைய பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் கஞ்சா விற்பனை மற்றும் கஞ்சா குடித்து இது போன்ற தகராறில் ஈடுபட்டு ஒருவர் பலியான சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.